அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு அதாவது 30ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்லங்க. சம்பவம் நடந்து 3 நாளைக்கு அப்புறமா வந்து உட்காந்துருந்து வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. 3 நாளாக எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாப்புலன்னு தெரியல. அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு, நல்லா ஹேரெல்லாம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, கீ லைட்டு ஃபில் லைட்டு எல்லாம் பக்காவாக வச்சு வீடியோ எடுத்திருக்காப்புல. ஆனால் ஆடியோ மட்டும் ஒழுங்காக கேட்கல. அப்படியே பேசுகிறதெல்லாம் விழுங்கி விழுங்கி பேசுகிறாப்புல. நம்ம வந்து காதுக்குள்ளே ஃபோனை கொண்டு போய் வச்சு தான் கேட்கணும் போல இருக்குது இந்த ஆள் பேசுகிறத. எங்கே போனாலும் இந்த ஆடியோ பிரச்சனை இவங்களுக்கு ஓயவே போல இருக்குது. திருச்சியில் என்னென்னா மைக்கு இப்போ பேசுனதே கேட்கல. இப்போ என்னென்னு பார்த்தா காதுக்குள்ளே கொண்டு போய் வச்சு ஸ்பீக்கருக்கு மட்டும் தனியாக கனெக்ஷன் கொடுத்து கேட்கணும் போல இருக்குது. அப்படி இருக்குது. அப்பட்டமாக இப்போ வெளியிட்டிருக்கிற வீடியோவில் நடிச்சு வச்சுருக்காப்புல. அதையும் தாண்டி ஒரு பொறுக்கித்தனமான பேச்சு, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டும் விதமாக பேசி வச்சுக்கிட்டு போயிருக்காப்புலங்க. அந்த வீடியோ ஒரு தலைவனாக இருக்கிறவன் பேசின மாதிரியே இல்லைங்க. எவனோ ஒரு பொறுக்கி பையன் வந்து என்னத்தையோ வந்து எவனுக்கோ மிரட்டல் கொடுத்துக்கிட்டு எதையோ ஒன்று ஒரு பெரியவன் மாதிரி காட்டிக்கிட்டு போகிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்குது. இவனையெல்லாம் தலைவனும் தூக்கி வச்சுக்கிட்டு வேற திரியிறானுங்க பாருங்க இந்த கிறுக்கு பயல. இப்போ இந்த வீடியோவில் ஒரு மன்னிப்பு கேட்குறதோ அக்கௌண்டபிலிட்டி எடுத்து இதை வந்து நான் தான் காரணம், இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இல்லைங்க. அதற்கு மாறாக எனக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் என்ன பேசுகிறாப்புல அந்த வீடியோலனா, இந்த அணில்கள் இப்போ கைதானானுங்க இல்லையா, கான்ஸ்பிரசி தியரி பரப்பி அதே கான்ஸ்பிரசி தியரியை இவரும் பேசி வச்சுக்கிட்டு போயிருக்காப்புல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சம்பவம் நடந்து 2-3 நாளைக்கு இந்த அணில்கள் கொஞ்சம் அடங்கி இருந்த மாதிரி இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயே வந்து பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் பேசுங்கடா, நீங்கள் வதந்தியை பரப்பினாலும் பரவாயில்ல, கான்ஸ்பிரசி தியரி பரப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க, அதுதான் உண்மை, அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஜயை வந்து அதை எனேபிள் பண்ணி விட்டுக்கிட்டு போகிறாப்புல. அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். அப்படியே அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி இருந்ததுனால தான் அங்கேருந்து அப்படியே திருச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டான் அந்த ஆள். சட்டையெல்லாம் பாருங்களேன், அப்படி நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி, தாடியெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்காப்புல பாருங்கள். மனசு முழுக்க வலியில் தாடி ட்ரிம் பண்ணி சட்டையெல்லாம் அயர்ன் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே ரொம்ப இதுவாக இருக்காப்புல. கண்ணெல்லாம் செவந்து எப்படி இருக்கு பாருங்கள். பாவம், ரொம்ப நாளாக தூங்கலை. 3-4 நாளாக இந்த சம்பவம் நடந்துலேருந்து தூங்காமல் அப்படியே கண்ணெல்லாம் செவந்து ரொம்ப பாவங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும்ன்றதை தாண்டி வெறி வச்சுருக்கானுங்க. வெறி சொல்கிறானுங்க, வெறி பிடிச்சிடும் எங்களுக்கு உங்களை பார்த்தான்றானுங்க. என்ன வெறி பிடிக்குமோ தெரில. வெறி நாய்களை வளர்த்து வச்சுருக்கீங்களா? வெறி நாய்களை. அன்பும் பாசமும் இருந்திருந்தால் அங்கே நின்றுக்கணும். உங்கள் கூட பிறந்த யாராவதுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள யாருக்காவதோ இது மாதிரிலாம் யாராவது கஷ்டப்படுறாங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே விட்டுக்கிட்டு ஓடி போய் 3 நாள் கழித்து வீடியோ போடுவீங்களோ? அன்பும் பாசமும் எனக்கு இருக்குது உங்கள் மேலே, அதனால் நான் இப்போ வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போவீங்களோ? என்ன இது? என்ன நடிப்பு இதெல்லாம்? அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும். மக்களுடைய சேஃப்டியை கருத்தில் கொண்டு தான் காலையில் 8:45 நான் நாமக்கல்ல நிற்பேன்னு சொல்லிட்டு 8:45 தன்னுடைய பனையூர் வீட்டில் இருந்து கிளம்புறாப்புல. மக்களுடைய சேஃப்டியை கருத்தில் கொண்டு தான் கரூருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸுக்குள்ளே போய் கூட்டத்தை எல்லாம் அந்த இடத்துல கூட்டி அங்கே ஒரு ஹாய் சொல்லியிருந்தா அந்த இடத்துல இருந்து அந்த கூட்டம் அப்படியே விலகி போயிருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தை நம்ம பிரச்சாரம் பண்ணுற இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே வேணும்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஓடி போயிட்டு கரூர் வரைக்கும் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரையும் சாகடிச்சதெல்லாம் மக்களுடைய சேஃப்டியை கருத்தில் கொண்டு தான். டிசம்பர் மாதத்தில் தான் கரூரில் பேசுகிறதா நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தீங்க. அந்த ஷெடியூலையும் மீறி இப்போ முப்பெரும் விழா கரூரில் நடந்ததுனால இதை விட நான் நிறைய கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் பாரு, நீங்கள் என்ன 30 பேர் விழாவா, நாங்கள் பாருங்கள் எத்தனை பேரை நாங்கள் கூட்டுறோம் பாருங்கன்னு சொல்லி ஈகோ பிடிச்சி போய் வெறி பிடிச்சி போய் நீங்கள் வந்து ஷெடியூலை மாற்றி இப்போ உடனே கரூருக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி இந்த சனிக்கிழமை நீங்கள் போனது மக்களுடைய சேஃப்டியை கருத்தில் கொண்டு தான். நம்பிட்டோம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது. பின்னாடி நிறைய காக்கா சத்தம் கேட்குது. காக்கா
சரி, மக்களுடைய சேஃப்டியை கருத்தில் கொண்டு தான் இவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இடங்கள தான் இவங்க பெர்மிஷன் கேட்பாங்களாம். இவங்க பெர்மிஷன் கேட்ட இடத்துல இவங்க நினச்ச மாதிரி இவங்களெல்லாம் விட்டுருந்தா இன்னும் பலவிதமான சம்பவம் நடந்திருக்கும், பல பேர் உயிர் போயிருக்கும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இவ்வளோ பார்த்து செஞ்சதுலேயே இவ்வளோ நடந்திருக்க, இதில் இவங்க கேட்டிருந்த இடத்தையெல்லாம் கொடுத்துருந்தா அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போவும் வந்து காவல்துறை தான் காரணம், அரசு தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் ஏதோ பண்ணிட்டாரு, முதலமைச்சர் தான் ஏதோ பண்ணிட்டாரு, இப்படி தானே சொல்ல போகிறீங்க? ஆக மொத்தம் உங்கள் கூட்டம் கட்டுப்பாடற்று சுற்றிக்கிட்டு இருந்தா அதுக்கு காரணத்தை தூக்கி எல்லா பிளேமையும் தூக்கி நீங்கள் அடுத்தவங்க மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க. ஆக மொத்தத்தில் மூஞ்ச பாருங்களேன், சைக்கோ பையன் மாதிரி, சைக்கோ நம்பர் 1 சைக்கோங்க இந்த ஆளு. நார்சிஸ்ட் மைண்ட் இந்த ஆளுக்கு. பாரு நமக்கு எவ்வளோ கூட்டம் கூடுது பாரு அப்படின்ட்டு அது வந்து பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்து ஏசியையும் போட்டுக்கிட்டு கதவை மூடிக்கிட்டு ரசித்து அதை வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு மாதிரி சைக்கோங்க. அவன் கஷ்டப்பட்டு தண்ணி கூட கிடையாதுங்க எவனுக்கும். இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு. அவர் கேட்குறாரு, அங்கே செருப்பெல்லாம் கடந்துச்சு, எங்கேயாவது ஒரு தண்ணி பாட்டில் கடந்துச்சா? தண்ணி பாட்டிலில் பார்க்க முடிஞ்சிச்சா? ஏன்னா தண்ணியே கொடுக்கல, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, கடந்து காஞ்சி கருவாடாக போய் கடந்துக்கிட்டு கிடக்கிறானுங்க. அங்கே போயிட்டு வந்தவனுங்க கிட்டலாம் கேட்டு பாருங்க அவனுங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு. நொந்துருப்பானுங்க. இங்கே மட்டும் கிடையாது, விக்கிரவாண்டியில் ஆரம்பித்து எந்த கூட்டம் எந்த இது இவங்க போட்டிருந்தாலும் எல்லாத்துலேயும் பாருங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் இவனுங்க வந்திருப்பானுங்க. ஏன்னா அந்த லட்சணத்தில் தான் இந்த கட்சி இருக்குது. எந்த கூட்டமும் நான் சொல்கிறது விஜய் பங்கெடுத்த கூட்டங்களை நான் சொல்கிறேன். விஜய் வராரு அப்படின்னதும் இவனுக்கு என்னெல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு போயிருக்கானுங்க. ஒவ்வொருத்தரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு தான் வந்திருக்கான். ஒருத்தன்லாம் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்திருக்கான். நைட்டு செத்து பொழைச்சி வீட்டுக்கு போகிறது வரைக்கும் வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக கம்பைன் பண்ணிலாம் போட்டிருக்கான். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தனும் நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கானுங்க. இதையெல்லாம் பஸ்ஸுக்குள்ளே ஜாலியாக உட்காந்துருந்து பார்த்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரசித்து கொண்டாடி இருக்கீர்ல நீர். இதுதான் மக்களுடைய சேஃப்டிக்காக பார்த்து இவர் வந்து கேட்டாராம் ஒவ்வொரு இடங்களையும். இவங்க கேட்டிருந்த இடத்த கொடுத்துருந்தா மட்டும் அப்படியே இவனுங்க அப்படியே அறுத்து தள்ளி நொட்டி இருப்பானுங்க. எதுவும் நடந்திருக்காது, எந்த உயிரிழப்பும் நடந்திருக்காது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. இதே வாய் தான் முதலமைச்சரை பார்த்து சொல்லிச்சு. அந்த அஜித்குமார் அவர்கள் இறந்த அந்த கேஸ் அப்போது இவங்க போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அதில் நடக்கக்கூடாது நடந்துருச்சு. மிஞ்சி போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நடக்கக்கூடாது நடந்துருச்சு இது தானே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வாய் தான் சொல்லிச்சு. இன்றைக்கி இதே வாய் இப்படி சொல்லுது. நீங்கள் அதையே வந்து எந்த அளவுக்கு போட்டு குத்தி பேசுனீங்க. இது உங்களுடைய கூட்டம். நீங்கள் காவல்துறை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்கீங்க. காவல்துறை என்ன பண்ண முடியும்? எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு வெளியில் நின்று பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுக்கு அரணா நின்று அவங்க வந்து பாதுகாக்க தான் முடியுமே ஒழிய கூட்டத்துக்குள்ளே இவனுங்க பண்ணுற அலப்பறையும் இவனுங்க போய் கம்பிக்கு மேலே ஏறுறது, மரத்துக்கு மேலே ஏறுறதையும், பில்டிங்க்கு மேலே ஏறுறது, பில்டிங்கை உடச்சி தள்ளுறது, செவுரை உடைக்கிறதுல எல்லாம் காவல்துறையினர் போய் அங்கேருந்து இவனுங்க பண்ணாத மாதிரி தடுக்க முடியாது. எத்தனை பேரால் தடுக்க முடியும்? அவங்க அரணா நின்று வெளியிலேருந்து யாரும் எதுவும் பண்ணாத மாதிரியும் எதுவும் நடக்காத மாதிரியும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுறது மாதிரி தான் அவங்களால பண்ண முடியுமே இல்லையா. அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. ஆனால் அதையும் தாண்டி இங்கே நிறைய பேர் கொத்தா விழுறப்போ நிறைய காவலர்கள் உள்ளே புகுந்து மக்களுக்கு உறுதுணையாக நின்று அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோ தூரம் வந்து நிறைய காவலர்கள் உறுதுணையாக நின்னாங்க. விஜயே பிரச்சார வாகனத்தில் நின்றுக்கிட்டு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டாங்க, அவங்க இல்லைன்னா நான் பைபாஸ்லேருந்து இங்கே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயே சொன்னாப்புல. அப்போ காவல்துறை அவங்க வேலையை சரியாக தான் செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணணுமோ அதை தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் கேட்ட 2 இடத்தையுமே தாண்டி வேலுசாமிபுரத்தில் தான் கொஞ்சமாவது வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி இடம் இருக்குது. அப்போ அங்கே கொடுப்போன்னா அங்கே பார்த்து அங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே ஓடி கூட்டத்தை கூட்டுறதுலையும், நீங்கள் வந்து லேட் ஆக்கி கூட்டத்தை கூட்டுறதுலையும் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணி மக்களை எல்லாம் நல்லா அலமோத விட்டு அப்படியே நெருக்கி வச்சு சாவடிச்சு உங்கள் பஸ்ஸை கொண்டு போய் கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு போய் விட்டு நான் நடுவில் தான் பிடுங்குவேன் போய் நிற்கிறதுலையும் இப்படியெல்லாம் நீங்கள் போய் எல்லாரையும் சாகடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ காவல்துறை மேலே தூக்கி பழிய போடுறீங்க, அரசு மேலே பழிய தூக்கி போடுறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மள யாராவது ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு 1000 பேரையோ 2000 பேரையோ நம்ம திரட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இப்போ காவல்துறையில் வந்து பெர்மிஷன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோன்னா நம்ம ஒரு இடம் கேட்போம். காவல்துறை வந்து அதுக்கு வந்து சரிப்பட்டு வருமா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இல்லை இது செட் ஆகாது இந்த இடத்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணி தராங்க. நம்ம தான் லெட்டர் எழுதி கொடுக்குறோம், 1000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நம்ம தான் எழுதி கொடுக்குறோம். நான் சொல்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள், நம்மளை சொல்கிறேன். நம்ம தான் எழுதி கொடுக்குறோம்.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த தராங்க, அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறை செஞ்சு தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே செஞ்சு தராங்க. 10,000 பேருக்கு 500 காவலர் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயங்க. 10,000 பேருக்கு 500 காவலர்கள் போட்டிருக்காங்க அப்படின்றப்ப பெரிய விஷயம்தான். இப்போ காவல்துறை கொடுத்த இடத்துல நமக்கு உடன்பாடு இல்லை, அது வேணாம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னா, இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, வேண்டாங்க இது சரிப்பட்டு வராது, எங்களுக்கு வேற இடம் கொடுங்க அப்படின்ட்டு இவங்க எந்த இடத்த ப்ராப்பராக நினைக்கிறாங்களோ அந்த இடத்த கேட்கணும். அதாவது எங்கே வேணாலும் கொடுக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. காவல்துறை வந்து சில இடங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ கரூர்லனா ஒரு 5-6 இடம் இருக்கும். இங்கே பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறதுக்கு மக்களுக்கு இடையூறு இல்லாமல், போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த இடங்களை வைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இடங்களில் தான் போக்குவரத்தை வந்து வேற எங்கேயாவது டைவர்ட் பண்ணி வேற ஏதாவதுலாம் பண்ண முடியும். அந்த வழியாக வந்து வழக்கமாக போயிட்டு இருந்தவங்கள டைவர்ட் பண்ணி வேற எப்படியாவது விட முடியும்னு சொல்லி ஒரு 4-5 இடம் வச்சிருப்பாங்க. இப்போ கரூர் மாதிரிப்பட்ட ஊர்களில் ஒரு 5-6 இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துல எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். சும்மா போய் எங்கனாலும் போய் ரோட்டை மறிச்சுக்கிட்டு போய் நின்று மக்களை எங்கேயும் போக விடாமல் ஆக்கிற மாதிரி இடம்லாம் கொடுக்க முடியாது. அப்போது ஒரு 4-5 இடம் இருக்குன்னா அந்த இடங்களை மட்டும் செலக்ட் பண்ணி இதில் எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்கன்னு கேட்கணும். வேலுசாமிபுரம் செட் ஆகாதுன்னா அப்போ வேற எந்த இடம் செட் ஆகும்னு சொல்லி கேட்கணும். ஆனால் இவங்க கேட்ட 2 இடமுமே வேலுசாமிபுரத்தை விட சின்ன இடம். இவங்க போய் கிரவுண்டு மாதிரி மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி இடங்கள்ல எல்லாம் இவங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ணாங்கன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியுதுல்ல, அப்போ 30,000 40,000 50,000 பேரை தாங்குற மாதிரி ஒரு இடம் ரோட்டில் வேணும்னா அப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாதுன்றேன். பைபாஸில் வேணும்னா நீங்கள் பண்ணலாம். பைபாஸில் எப்படி நீங்கள் மறிச்சுக்கிட்டு பண்ணுவீங்க? பைபாஸில் நீளமாக நிறுத்தணும் அப்படின்னா அதுவும் கஷ்டம். அப்படி வந்து பைபாஸில் நட்டநடு காட்டுக்குள்ளேயும் நட்டநடு இதுக்குள்ளேயும் கொண்டு போய் நிறுத்த முடியாது. பைபாஸில் போக்குவரத்து பாதிக்கப்படும். அப்போ ஊருக்குள்ளே நடத்தணும். நீங்கள் கரூரில் நடுவில் நான் ஊருக்குள்ளே போய் நின்று தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, பஸ்ஸில் தான் போய் நின்று பேசுவேன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற இடத்துல தான் இது வர முடியும். அப்போ இவங்க தான் அந்த இடம் நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்றதெல்லாம் இவங்க தான் முடிவு பண்ணியிருக்கணும். இவங்க எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டிக்கிட்டு வேணும்னே கூட்டத்தை நல்லா கூட்டி வேணும்னு லேட்டாக வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து காவல்துறை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. தொண்டை முதல் தலைவன் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, தற்குறிகள். ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? அதை தான் நாங்களும் கேட்குறோம். நீ எல்லாம் மனுஷனா? எப்படி அங்கே அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறப்ப விட்டுட்டு வந்த? என்ன டயலாக் நம்ம பேச வேண்டிய டயலாக் அந்த ஆளே பேசிக்கிட்டு இருக்காப்ல. மனுஷனா இருக்கிறவன் விட்டுட்டு வரமாட்டான்னு தெரியுதுல, அப்போ நீ மனுஷனே இல்லை நீயே ஒத்துக்கிறியா? கொஞ்சம் கூட பதட்டமோ பரிதவிப்போ இல்லாமல் மக்கள் 41 பேர் நம்மளை பார்க்க வந்து இறந்துருக்காங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாகவும் எவ்வளோ வேதனையாகவும் இருக்கும். எப்படிங்க இந்த ஆள் இவ்வளோ அசால்ட்டாக வந்து உட்காந்துருந்து பேசுகிறாரு? ஒருத்தன் செத்தாவே நமக்கு வாழ்க்கையே வந்து நரகம் மாதிரி ஃபீல் ஆகும். நமக்காக ஒருத்தன் செத்துட்டானே, நம்மளை பார்க்க வந்த இடத்துல இப்படி இறந்துட்டானே, வாழ்க்கையே வந்து வெறுப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஆளை பாருங்கள், 42 பேருங்க. இப்போது 41 கிடையாது, மன்னிச்சுக்கோங்க, இப்போ 42. நேற்றைக்கு ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. 42 பேர் இறந்தும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ கொஞ்சம் கூட அந்த பொறுப்பும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் இத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இது பண்ணிட்டோமேன்றதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக உட்காந்துருந்து மூஞ்சையும் முகரையும் பாருங்கள் என்ன மாதிரி தைரியமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆளுன்னு. திட்டமிட்டு இவங்க கூட்டத்தை கூட்டி அரங்கேற்றுகிற படுகொலை 42 பேரை படுகொலை பண்ணியிருக்காங்க. கொன்று தள்ளிக்கிட்டு எத்தனை பேர் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கங்க. இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. நாமக்கல்லில் பல பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, அது தெரியுமா? நாமக்கல்லில் நல்வாய்ப்பாக யாரும் இறந்து போகலை, அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் நாமக்கல்லில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இத்தனை பேருக்கு இவ்வளோ பாதிப்பை உண்டாக்கிக்கிட்டு இவர் உட்கார்ந்துருந்துட்டு நான் மக்களுடைய பாதுகாப்பை பற்றி யோசித்தேன், அதை யோசித்தேன், இதை யோசிச்சுன்னு இருந்து உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். என்ன பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் உண்டாகும், என்ன நடக்கும், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்கள் தைரியமாக போய் நின்றுருக்கலாம். நீங்கள் யாரை குறை சொன்னீங்களோ, யாரை குற்றம் சாட்டுறீங்களோ, இவங்க தான் இதெல்லாம் செஞ்சாங்க, இவங்களால தான் நடக்குதுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து நின்னாங்க, மக்களுக்காக வந்து நிற்கிறாங்க, மக்களுக்கு ஒன்றுன்றப்போ வந்தாங்க. நீங்கள் எங்கே போனீங்க? உங்களுடைய சொந்த மக்கள் தானே, உங்களை பார்க்கணுன்னு தானே ஆசைப்பட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்து இப்போ நல்லா கேள்வி கேட்டுட்டீங்க, நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்து தான் இறந்தீங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க. மனசாட்சி இருக்கா அவங்களுக்குலாம்? உங்களை பார்க்க தானே வந்தாங்க. அறிவில்லாத கூட்டம்னு தெரியுது, இருந்தாலும் ஆசைப்பட்டு தானே வந்தாங்க. குழந்தையும் குட்டியையும் தூக்கிக்கிட்டு வெறி பிடிச்சி போய் இருந்தாலும் வந்தாங்கல்ல. அவங்களெல்லாம் இப்படி கலட்டி விட்டுக்கிட்டு எப்படி? கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். மீண்டும் முதல்ல இருந்தா
ராசா நீ வரவே வேண்டாம், வந்து எத்தனை பேர் இன்னும் கொள்ளதுக்கு இருக்க, கூடிய சீக்கிரமே இவர் வந்து சந்திப்பாராம். இன்னும் சந்திச்சு எத்தனை பேர் இன்னும் அதை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு வருவானு இந்த கிறுக்கனுங்க. அங்கேயும் ஏதாவது அசம்பாவிதம் ஆகணுமா, விஜய் வந்திருக்கான் போனீங்கல்ல விஜய்னு அங்கே எல்லாம் செத்து மடிஞ்சு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க உட்காந்துருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, விஜயை காதறிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் அத்தனை பேர் இருந்து. அந்தளவுக்கு கடை உங்களுக்கு விஜய் மோகம். நம்மளை மாதிரி தாண்டா ரத்தமும் சதையும் தோலும் கண்ணு மூக்கு வாயின்னு இருக்கிற நம்மளை மாதிரியே இருக்கிற ஒரு நபர் தான். என்ன சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு ஸ்டாராக படங்கள் நடித்து அவர் வந்து அந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்காப்புல, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஃபேமு யார் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் யார் வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா விஜய்க்கு மட்டும்தான் அது வந்து எழுதி வச்ச இடமா, சொத்தா அந்த இடம். எத்தனையோ பேர் இருக்காங்க இவரை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இவரை விட ஃபேமஸான நபர்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில். என்ன இல்லையா, யாரும் இல்லையா? அவங்களெல்லாம் சும்மா இருக்கிறப்போ இவருக்கு என்ன வந்துச்சு? தன்னை தானே ஒரு பெரிய ஈவனை நினச்சிக்கிறது, தன்னையை தானே ஒரு மாதிரி புகழ்றது, தன்னையை தானே ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிறது, பேசுறது, தன்னையை தானே ஸ்பெஷலாக நினச்சிக்கிறது, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இந்த ஆள் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, நம்ம தான்டா ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த ஆள் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யார் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள்? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஹேமா மாலினி, அண்ணாமலை, இவங்கெல்லாம் தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பிஜேபியோடைய ஃபுல் சப்போர்ட் விஜய்க்கு இப்போ இருக்குங்க. ஓடி போகிறப்போ பயந்தடிச்சு ஓடி போயிட்டு இன்னைக்கு 3 நாள் கழித்து தைரியமாக வந்து வீடியோ போடுறாருன்னா யாரோடைய சப்போர்ட்டில்? சும்மா வந்து பேச முடியுமா? பாஜகவுடைய கும்பல் ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த சம்பவத்துக்குள்ளே வந்து இறங்கி விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களே நல்லா பார்த்துக்குவாங்க. அப்போ இவர் பாஜகவை என்னத்தை எதிர்க்கிறாரு? பாஜகக்காரங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ திமுகவை நம்ம இல்லாமாக்கணும், திமுகவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த சங்கி ஈக்கோ சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குது. அதில் விஜயும் ஒன் ஆஃப் தி சங்கி. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ரிகர் பண்ணுறது. நம்ம 5 மாவட்டத்துக்கு போனோம், எதுவுமே நடக்கலையா? விக்கிரவாண்டியில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 50க்கு மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. குறைஞ்சபட்சமாக சொல்கிறேன், அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில எல்லாம் 400-500 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. போகிற இடத்துல எல்லாம் அத்தனை பேர் மயங்கியிருக்காங்க. என்னெல்லாம் ஆயிடுச்சு? குடிக்க தண்ணி இல்லாமல் கக்கூஸ் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க. ஒரு பையன் வந்து நீலகிரி கோத்தகிரியிலேருந்து வந்து அவன் வந்து இறந்து போனான். அப்புறம் இன்னொரு பையன் கரண்ட் சாக்கடிச்சு இறந்து போனான். இப்படி நம்ம அடிக்கிக்கிட்டே போகலாம் வரிசை. எத்தனை பேர் இறந்தாங்க, அதையும் தாண்டி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதும் இருக்குல்ல. சும்மாவா? எங்கேயுமே எதுவுமே நடக்கலாம். எப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுறாரு பாருங்க இந்த ஆளு. இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? டெய்லியுமே நான் வண்டியில தான் போவேன், ஆனால் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆக்சிடென்ட்டா நம்ம பார்க்க கூடாது. இது விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இது வந்து தெரியாம நடந்துருச்சு அப்படின்லாம் கிடையாது. திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி கூட்டி யார் சொல்றதையும் கேட்காம நான் நினைச்சது தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே ஒரு பொருட்டா மதிக்காம, காவல்துறையை வந்து ஒரு பொருட்டா மதிக்காம, யாரையும் பொருட்டா மதிக்காம தான் இஷ்டத்துக்கு உள்ள போய் இந்த ரசிகர்களை, இந்த வெறி பிடிச்ச கிறுக்கணுங்களை எல்லாம் வந்து மண்டையை கழுவி நமக்கு என்ன நிபந்தனை போட்டாலும் அதெல்லாம் நம்மளை ஒடுக்குறாங்க, அதெல்லாம் நம்மளை ஒடுக்கிறதுக்காகன்னு சொல்லி நியாயமான நிபந்தனைகளையும் அவனுங்களை வந்து அதுக்கு எதிராக திருப்பி விட்டு எந்த நிபந்தனையுமே ஃபாலோ பண்ணாம எல்லாத்தையுமே மீறி தன்னைய பார்க்க வந்த மக்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம தண்ணி கூட கொடுக்காம சாகடிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்றும் புதுசாக வந்து கிளாஸ் எடுக்க வேண்டாம். கரூரில் கூப்பிடுறாங்க, போவீங்களாம். கரூர் மக்கள்லாம் பேசணுமா? இந்த டயலாக்லாம் நீங்கள் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசுங்க பார்ப்போம். நீங்கள் காரணமே இல்லைன்னு சொல்லி காவல்துறை மேலேயும் அரசு மேலேயும் நீங்கள் அங்கே போய் குற்றம் சாட்டி ப்ளேம் பண்ணி பாருங்க பார்ப்போம். பதிலடி மக்களே கொடுப்பாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். இதுதான் மக்களே கான்ஸ்பிரசி தியரி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, திட்டமிட்டு வேணும்னே இந்த இன்ஃப்ளூயன்சர்களுக்கு காசு இறக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ விஜயே வந்து அதை சரின்னு சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காப்புல. வேணும்னே பாருங்க, மறுபடியும் வந்து சொசைட்டியில் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. உண்மையெல்லாம் தெரிய வரும்.
கரூரில் மட்டும் எப்படி இப்படி நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை டைரெக்டாக சொல்லணும். டைரெக்டாக சொல்லலைனாலும் நமக்கு புரியுது என்ன சொல்ல வரார் அப்படின்னு. இந்த மாதிரி பேசுனதுக்கு தான் இந்த அணில்கள் சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. 25-26 பேர் மேலே வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிலாம் பேசுனதுக்கு தான் அந்த அணில்கள் எல்லாம் பேச வச்சுக்கிட்டு இவர் வந்து மீண்டும் அதை அங்கீகரிக்கிற மாதிரி திருப்பியும் அதே கருத்தை பேசுறாரு பாருங்க. மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கெல்லாம் தெரியதான் செய்யும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க சொல்ற இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் அப்போ உண்மைன்னு சொல்ல வராரா? அதுலேயும் பாருங்க கேடு கட்டத்தனமா அண்ணாமலையே வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல இந்த கான்ஸ்பிரசி தியரியை. என்ன சொல்றாப்புல அப்படின்னா, கத்தி எடுத்து யாரோ வந்து வெட்டிட்டாங்களாம். பக்கத்தில் ஒரு பெண்மணி இருந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. அதை அண்ணாமலை ஹேமா மாலினி கிட்டலாம் சொல்றாங்க. கத்தி எடுத்து கும்பலுக்குள்ள நிறைய பேர் உள்ள புகுந்து வெட்டுன்னு வெட்டுனாங்களாம் எல்லாரையும். அப்படி வெட்டுப்பட்டவங்கலாம் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க? அட்மிட் ஆயிருக்கணும்ல, அப்படியே போயிருக்க முடியுமா சொல்லுங்க? என்ன வெட்டு வாங்கிட்டு நான் வீட்டில் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி போய் படுத்தாங்களா? கிடையாதுல்ல. அப்போ வெட்டு வாங்கினவன் யாரு? எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான்? இவங்களுடைய லாஜிக்கை பாருங்களேன். உள்ள புகுந்து வெட்டுனானுங்களாம், செருப்பு தூக்கி விஜய் மேலே எரிஞ்சாங்களாம். இப்படியெல்லாம் ஏதோ படத்தில் நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் செய்ய முடியுமா? முதல்ல உள்ள புகுந்து ஒருத்தன் ஏதாவது செய்கிறான்னா சுற்றி எல்லாருமே விஜய் ரசிகர்கள். இவனுங்க வெறி பிடிச்ச இந்த கும்பலுக்குள்ளே போய் இந்த மாதிரிலாம் எவனா செஞ்சான்னா போட்டு பிறக்கி எடுத்துருவானுங்க. ஆனாலும் பாருங்க, ஆதாரமே இல்லாம கத்தி எடுத்து விட்டுனாங்க, செருப்பு தூக்கி எரிஞ்சாங்கன்னு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. செருப்பு தூக்கி எரிஞ்சது எதுக்கு அப்படின்றதையும் சொல்லியாச்சு. விஜயோடைய கவனத்தை நம்ம பக்கமா ஈர்க்கணும், இங்க நிறைய பேர் மயங்கி விழுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அப்படி யாராவது வன்மம் கொண்டு விஜய் மேல செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட முடியுமா? சும்மா விட்டுருவானுங்களா? அப்போ எந்த கணக்கில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை பாருங்க. அது எல்லாத்துக்கும் வலு சேர்க்கிற விதமா விஜயே வந்து இப்போ அதை அங்கீகரிச்சு நீங்கள் பேசுனதெல்லாம் சரிதான், எல்லாரும் பேசுங்க, இன்னும் இந்த மாதிரி தான் வதந்தியை பரப்பி மக்கள் மத்தியில் ஒரு தப்பான நரேட்டிவை ஆளுங்கட்சிக்கு எதிராக செட் பண்ணணும்னு சொல்லி விஜயே அதுக்கு டிக்கு போட்டு கொடுக்குறாப்புல. சொல்லப்போனால் அவர் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டதே. எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, ஆதவ அர்ஜுனா ஒரு பதிவு போட்டான் தெரியுமா, வன்முறையை தூண்டும் விதமாக. அந்த பதிவை போட்டதே விஜய் தானோன்னு எனக்கு தோணுது. இல்லை விஜய் சொல்லி தான் போட்டானாவேன்றதும் எனக்கு தோணுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எப்படி ஈஸியாக இவர் வந்து இஷ்டத்துக்கு பிளேம் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவங்க சொல்கிற கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் வந்து நடந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த வருஷம் ஆட்சி அதிகாரம் நம்ம கையிலேயே இல்லாமல் போயிருன்றதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு முட்டாள்களா எல்லாரும்? இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுனா ஒரு கட்சிக்கு அது எவ்வளோ பெரிய பிளாக் மார்க் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அதை வேணும்னு யாராவது தெரிஞ்சே பண்ணுவாங்களா? வேணும்னு தெரிஞ்சே சாக்கடைக்குள்ளே போய் யாராவது விழுவாங்களா? முதல்ல அப்படி ஏதாவது சதி வேலை பண்ணுறதுக்கு ஏதாவதுலாம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்குறேன். வந்து 2 வருஷம் தான் ஆகுது, ஒரு 4-5 கூட்டம். இதில் என்ன உங்களுக்குலாம் புரியல? இதுதான் சொல்கிறது, தன்னைத்தானே பெரிய மயிருன்னு நினச்சிக்கிறது இந்த கட்சிக்கும் இந்த தலைவனுக்கும். இதுதான் இவங்களுடைய மனநிலையை. எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. ஸ்பாட்டில் போய் பேசிட்டு வந்தீங்க, எத்தனை மணி நேரம் கழித்து போய் பேசுனீங்க அதை சொல்லணும் இல்லையா? எத்தனை மணி நேரம் லேட் ஆக்குனீங்க? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு இடையில என்ன வேணால் நடக்கும், புரியுதுங்களா? சொன்ன நேரத்துக்கு வந்துட்டு போயிருந்துருக்கணும். சொன்ன நேரத்துக்கு வந்துட்டு போனால் அங்கே பெருசாக கூட்டம் கூடாது, அங்கே ஓரளவுக்கு கூட்டம் கூடியிருக்கும், அதுக்குள்ளே மட்டும் பேசிக்கிட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். இது வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம நல்லா கூட்டத்தை கூட்டணும்னு சொல்கிறானுங்க. மயிலாடுதுறையிலேருந்து வந்தேன்றான், அங்கேருந்து வந்தேன்றான், இங்கேருந்து வந்தேன்றான், பெருமையாக சொல்கிறானுங்க. வெக்கப்பட வேண்டிய விஷயத்தையெல்லாம் பெருமையாக சொல்கிறானுங்க. அப்போ சுற்றி எல்லா ஊரில் இருந்து அப்படி கூடி அப்படியே நெருக்கமாக நமக்கு அப்படியே வந்து அலை கடலன்னு இருக்கணும் அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் இவனுங்க வேணும்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்க பண்ணினதை விஜய் பேசுகிறாரா? பேச மாட்டார். நாங்கள் வந்து காவல்துறை சொன்ன இடத்துல வந்து நாங்கள் பேசிட்டு போனது தவிர நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. அப்படி தானே? மக்களுக்கு எல்லாம் தெரியும் எதில் நீங்கள் தப்பு பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் இதை பண்ணினீங்க, எல்லா மக்களுக்கு தெரியும். பெரிய மாசு காட்டணும், மயிறு காட்டணும் பண்ணி 41 பேரை கொன்னுட்டிய நீ. இதில் வேற காசு கொடுத்து இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவனுங்களுக்கு காசு கொடுத்து இதை வந்து இப்போ நரேட்டிவ் செட் பண்ணுற வேலை உலகத்துலேயேங்க. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்களை கொன்னுட்டு தான் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நிறைய பேருக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்ச கும்பல் இவனுங்க தான். பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ பேசுகிறீங்க? அவனுங்க உட்காந்துருந்து வதந்தி பரப்பிக்கிட்டு இருப்பானுங்க, அதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நியாயமாக பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கிற இவரே கைது தான் பண்ணணும். நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நாகரிகத்தை கடைபிடிக்கிறாரு. அவருடைய நாகரிக அரசியலின் காரணமாக தான் இவரே விட்டு வச்சிருக்கிறது. இவரை கைது பண்ணுறது என்ன பெரிய விஷயமா? சிஎம் சார், இதுதான் மக்களே முக்கியமான இடம். இந்த ஒரு பார்ட்டை மறுபடியும் பாருங்கள். பேசிக்கிட்டு இருக்கிறப்போ தலை வந்து இப்படி திரும்புது. சிஎம் சார்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் விடுற டோன், புரியுதுங்களா? கேமரா முன்னாடி இருந்தால் அந்த நடிக்கிற ஒரு குணம் இன்னும் மாறல பாருங்கள். இந்த படத்தில் டயலாக் சொல்கிற மாதிரியே அப்படியே எப்படி பார்க்குறது, அதில் ஒரு முகபாவனையை காட்டுறது, அப்படியே கண்ணை வந்து அந்த கண்ணு அந்த ஐ கான்டாக்ட் இருக்குல்ல அதை வந்து விடாமல் அப்படியே வந்து இப்படி பார்க்குறது. சிஎம் சார் அந்த மாதிரி தான் பேசுகிறாப்புல பாருங்கள். மறுபடியும் பாருங்கள் அவர் என்ன பேசுகிறாப்புலன்னு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. நீ முதல்ல யாரு? நீ யாரா? நீ முதல்ல சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லி எண்ணம் இருந்தா என்ன வேணா பண்ணுங்கன்றான். நீ முதல்ல யாருன்ற? உன்னோட எலெக்ஷன் ட்ராக் ரெக்கார்டு என்ன? உன் கட்சி முதல்ல என்ன பண்ணிச்சு இது வரைக்கும்? எத்தனை வருஷம் நீ அரசியலில் இருக்க? உன் கட்சி முதல்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? என்ன நீ புரியலை? அவருடைய அனுபவம் என்ன? அவருடைய அரசியல் அனுபவம் தான் உன் வயசு. 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் உன்னைய பழி வாங்கணுமா? நீ யார் முதல்ல? உன்னை எதுக்கு பழி வாங்கணும்? ஏடா என்ன இது? இதுதான் வந்து சொல்கிறது, இந்த டெலியூஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெலியூஷனில் வாழ்கிறது. தன்னை தானே ஒரு கற்பனை உலகத்தில் நம்மளை தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க, இவங்க தான்டா நம்ம தான்டா ஆள், அப்படி அந்த ஒரு டெலியூஷனல் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புலங்க. கொஞ்சமாக லாஜிக் வேண்டாமா? மக்களால் வாக்களிக்கப்பட்டு முதலமைச்சராக போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவரை பார்த்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒருத்தன் அவனை பழி வாங்க போகிறாராம் முதலமைச்சர். ஏன்னா காமெடி பண்ணுறத பொருந்த பண்ணணும். அவ்வளோ எரிச்சல் வருதுங்க நமக்கு பேசுகிறத பார்த்தா. மரியாதையே கொடுக்க தோணல. எப்படி ட்ரிகர் பண்ணி விடுறான் பாருங்க. நம்மளுக்கு ட்ரிகர் ஆகிறத விட இந்த அணில்களை வந்து அவனுங்களுக்கு மைண்டுக்குள்ள ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறான் இந்த ஆள். கொஞ்சமாக அது லாஜிக் வேண்டாமா? அவர் உன்னை என்ன பண்ணார்? பழின்ற வேர்டை யூஸ் பண்ணுறானா? எதுக்கு பழி வாங்கணும்? இதுக்கு முன்னாடி ஏதாவது வாய்க்கா தகராறா இல்லை ஏதாவதா? அவருக்கு எவ்வளோ எதிரிகள் இருக்காங்க. அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி. அவங்க தான் வந்து பரம்பரையாக திமுகவுக்கு எதிர்கட்சி. எதிரின்னு பார்த்தா அதிமுக தான். பாஜக அதுக்கு மேலே. இவங்களுக்கெல்லாம் பண்ணாத சதி, இவங்களையெல்லாம் வாங்காத பழி, நீ நேத்திக்கு வந்து உன்னைய வந்து பழி வாங்க போகிறமா? யாரா நீ கோமாளி? இந்த இதே தான் ஏற்கனவே ஏதோ ஆடியோ லான்ச்லேயும் சொன்னாப்புல, என் படத்தை கிளிங்க, என் போஸ்டரை இது பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் என் ரசிகர் மேலே மட்டும் கை வைக்காதீங்க. அதே டைலாக் அப்படியே இங்கே பேசுகிறாப்புல. இந்த படத்தில் ஏதாவது டைலாக் சொல்கிறது, அந்த டோன், அந்த மாடுலேஷன், அந்த மாதிரி அந்த சினிமாத்தனம் இன்னும் போகலை. சிம்பிளாக சொல்லணுன்னா இது சினிமா கிடையாது ப்ரோ, இது அரசியல். புரியுதா? நீங்கள் பேசுகிறது என்னன்றதுக்கு நீங்கள் விளைவுகளை மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சந்திக்க தானே போகிறீங்க. இவர் வீட்டில் இருப்பாராம், இல்லைனா ஆஃபீஸில் இருப்பாராம். அப்படி ஏதாவது பண்ணணுன்னா நான் இங்கே தான் இருப்பேன், என்ன ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்றாப்புல. தெரிஞ்சது தானே, வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தான் இருக்க போறீரு. அதுலேயும் வீட்டில் தான், பனையூர் பங்களாவுக்குள்ள தான் இருப்பீருன்றது எங்களுக்கு தெரியாதா? வேற என்ன போய் முறிஞ்சு விழுற வேலை ஏதாவது பார்க்குறீரா நீர்? தினமும் கட்சிக்காக ஓடுறது, தினமும் மக்கள் பணி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நபரா கிடையாது. சும்மா வீட்டுக்குள்ளே படுத்து ஏசியை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக தூங்கி எழும்புறது, சாப்பாடு கரெக்டான நேரத்தில் வந்துடும், எல்லாம் கரெக்டாக நடக்கும், அப்படியே ஜாலியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. நீர் எங்கே இருப்பீர்னு எங்களுக்கு தெரியாதா? விஜய் இந்த மாதிரி பேசுறது ஒரு வகையில் ஒரு மிரட்டும் துணியாகவும் சவால் விடுற துணியாகவும் இருக்கு. என் தொண்டர்களை இந்த மாதிரி கைது பண்ணுறீங்கல்ல, இந்த மாதிரி என்னையை கைது பண்ணி பாருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற விதம் தான். ஏன்னா இவரை கைது பண்ணுனா அதுக்கு பின்னாடி இந்த அணில் குஞ்சுகள் வெறி பிடிச்சவனுங்க வந்து ஏதாவது பண்ணுவானுங்க. புரட்சி பண்ணுறோம் புடுங்குறோன்ற பேரில் கூட்டம் சேர்ந்து ஏதாவது பண்ணுவானுங்க. அடிதடி நிகழும், காவல்துறை வந்து கட்டுப்படுத்த முயற்சிப்பாங்க, கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிரச்சனை வரும், உயிரிழப்புகள் ஏற்படலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதை வந்து ஆட்சிக்கு எதிராக திருப்பிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் என்னையை முடிஞ்சால் தொட்டு பாருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ட்ரிகர் பண்ணுறாப்புல. ஈவன் ட்ரிகர் பண்ணுறதுக்கெலாம் அரசாங்கம் ஒத்துழைக்காது. இவருக்கு எப்படி தக்க பாடம் புகட்டணுமோ அப்படி தக்க பாடம் புகட்டப்படும். இப்படி சீண்டி பார்த்து சுரிஞ்சு பார்த்து உங்களை ஏதாவது பண்ணுறப்போ அப்படியே வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலையை வந்து மக்களுக்கு எதிராக உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இங்கே எடுபடவே செய்யாது விஜய் அவர்களே. இந்த மாதிரிப்பட்ட பிளான்லாம் உங்களுக்கு யார் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இருக்கிற மூளையை விட, உங்களுக்கு தெரிஞ்ச அரசியலை விட, உங்களுக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்தை விட, உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தை விட, உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை விட பல மடங்கு அதிகமாக எங்களுடைய தலைவர், எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. உங்களை மக்கள் அப்படியே தூக்கி தொடச்சி ஓரமாக தூக்கி எரிய போகிற நாள் சீக்கிரமாக வரும். நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்.
மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்தா அரசியல் பண்ணி இதுதான் உங்கள் அரசியலா? இப்படி வந்து எல்லாம் பொய்யா வதந்தியாக பேசி பாஜகவோட மோசங்க, ரொம்ப மோசங்க இவனுங்க. ஐயோ என்னமா இருக்கானு நினச்சி கூட பார்த்ததில்ல பாஜகவோட மோசமாக ஒரு கட்சி வரும் அப்படின்ட்டு. ஒரு ஒரு மோசமான ஒரு கூட்டங்க இவனுங்க, தீவிரவாதிகள் மாதிரி இவனுங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. திமுகவுடைய கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம ஏதாவது பண்ணிடலாமான்றானுங்க, தமிழ்நாட்டில் நம்ம வந்து கலவரம் வெடிக்கணுன்ற மாதிரி பேசுகிறானுங்க. மோசமான கூட்டங்க இவனுங்க. இந்த கூட்டத்துக்கு தீனி போடும் விதமாக தான் விஜய் அவர்கள் இப்போ போட்டிருக்கிற வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோ இவனுங்களெல்லாம் எனேபிள் பண்ணி விடும். வீடியோ போட்டு பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பார்ப்பலன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தில் டயலாக் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஐயோ ரொம்ப மோசங்க இந்த ஆளு, ஒரு மாதிரி சைக்கோங்க. பேசியிருக்கிற பேச்செல்லாம் பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல தலைவருக்கான அழகே இல்லை, ஒரு தலைவருடைய பண்பே இல்லை இது. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு வன்முறையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிற பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, என்னைய கைது பண்ணி பாருங்க அப்படின்ற தொனியில் தான் அது இருக்குது. மிரட்டல் கொடுக்கல, ஆனால் மிரட்டுற மாதிரி தான் பேசியிருக்காப்ல இல்லையா? நேற்றுக்கு பாருங்கள், ஆதவ அர்ஜுனா வன்முறையை தூண்டுற மாதிரி ஒரு பதிவு போடுறாப்ல. அப்போ இவங்களுடைய நோக்கம் பாருங்க, வன்முறையை தூண்டணும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மக்களே. இவங்க பிளான் பண்ணுற இந்த வன்முறை காரியங்களுக்குள்ளே நம்ம ஈடுபடவே கூடாது, இதுக்குள்ளே போய் நம்ம சிக்கக்கூடாது. நம்ம நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருக்கோம், அந்த நிம்மதி அப்படியே கண்டினியூ ஆகணும். இப்போ இந்த வீடியோவுடைய ஒட்டுமொத்த இன்டென்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஒரு வீடியோவுடைய நோக்கம் என்ன, அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம், அதில் என்னத்தை பற்றி பேசுகிறாங்க மக்கள் அப்படின்றது தானே பார்க்கணும். விஜய் மன்னிப்பு கேட்டுட்டாருப்பா, விஜய் இந்த வீடியோவில் வந்து அந்த மக்களை பற்றி யோசிச்சிருக்காரு, அந்த மக்களுக்காக பேசியிருக்காரு, அந்த மக்கள் கூட நிற்பேன்னு பேசியிருக்காரு அப்படின்லாம் இல்லை. அந்த 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாப்புல, அந்த 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எண்ணுகிறேன், கொடுக்கலாம்னு சொல்லி எண்ணுகிறேன் அப்படின்னு தான் போட்டிருக்காப்புல. நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலை, 20 லட்ச ரூபா கொடுக்குறதா நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்படியே அந்த 20 லட்ச ரூபா கொடுக்குறத பற்றி பேசலை, அந்த மக்களை பற்றி எதுவுமே பேசலை, இறந்து போனவங்களை பற்றி பேசவே இல்லை, குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த வீடியோ எப்படி மக்கள்கிட்ட போர்ட்ரே ஆகுதுன்னா, விஜய் சவால் விடுறார், விஜய் வந்து கெத்த டயலாக் விடுறாரு. இவனுங்க அணில்கள்லாம் எடுத்து டயலாக் விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பிஜிஎம் போட்டுலாம் எடிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. முதலமைச்சரை பார்த்து டயலாக் விட்டு என்னைய பழி வாங்கணும்னா என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு டயலாக் விட்டுக்கிட்டு போனதை பற்றி தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுதான் பேசி வச்சிருக்காரு. மக்களுடைய மனசில் பொய்யையும் வதந்தியையும் கொண்டு போய் ஒரு நஞ்சை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மீண்டும் இந்த காணொளி மூலமாக மீண்டும் வந்து அந்த பொய்யையும் வதந்தியையும் இவரே பேசிக்கிட்டு போயிருக்காப்ல. கூடுதலாக சேர்த்து மிரட்டலும் எடுத்துக்கிட்டு போகிறாப்புல. தான் எந்த தவறுமே செய்யாத மாதிரியும், நான் அங்கே போய் பேசினது மட்டும்தாங்க என் தப்பு அப்படின்ற மாதிரியும், என்னமோ எதுவுமே தனக்கு தெரியாது, இது இப்படி நடந்ததுக்கு நான் எந்த பொறுப்புமே எடுத்துக்க மாட்டேன்னு, இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்தும் இப்படி எங்கேயுமே நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு மக்கள் போய் கொத்தா செத்தது அப்படின்றது இதுதாங்க முறை. இப்படி ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு, அது கொஞ்சம் கூட தன்னுடைய மனசை பாதிக்காமல், கொஞ்சம் கூட அது வந்து ஒரு மாதிரி உறுத்தாமல் அடுத்தவன் மேலே பழிய போடணும், நம்ம இதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பையே ஏற்றுக்காமல் ஒருத்தன் பேசுகிறான்னா, இவன் கையில் தமிழ்நாடு கிடச்சா என்ன செய்வான், எந்த அளவுக்கு மோசமாக இவன் தமிழ்நாட்டை ஆளுவான், என்ன பண்ணுவான், இவனெல்லாம் அந்த வார்த்தையவே சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது. தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை அவன் சொல்கிறதுக்கே அருகதை கிடையாது. இந்த சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வெளியே வரும்னு சொல்லி ஒரு டயலாக் பேசினாப்ல இல்லையா, அதோடைய அர்த்தம் இப்போ என்னன்றது புரியுது. வேட்டையாடணும், அந்த வேட்டை நம்ம வந்து நிறைய பேரை சாகடிக்கணும், அதுதான் அதோடைய நோக்கமாக இருக்குது அப்படின்றது இப்போ புரியுது. கரூருக்கு வந்தாப்புல வேட்டையாடிட்டு போயிட்டாப்புல, இப்போ இந்த வீடியோ போட்டிருக்காப்புல, நிறைய பேருடைய மைண்டில் நிறைய தப்பான எண்ணங்களை விதைச்சு இந்த அணில்களையெல்லாம் தூண்டி விட்டு இன்னும் ஏதாவது வன்முறையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்றுற மாதிரி அந்த வீடியோவை பேசிக்கிட்டு போயிருக்காப்புல. இதுவும் அந்த கைண்ட் ஆஃப் வேட்டையாடுற திங் தான். அப்போது சிங்கம் வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வெளியே வரும்னு சொல்கிறதெல்லாம் அப்போது இப்படி தான் போல இருக்குது. இது இப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதுதான் அதை மீன் பண்ணுது. அப்போது தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடாதீங்க, இனிமே வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல் உண்டாகக்கூடாது, இனிமே வந்து நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும், இனிமே யாரும் மரத்தில் ஏறாதீங்க, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்படுது, நிறைய வந்து அசம்பாவிதங்கள் நடக்குது, என் பின்னாடி இந்த மாதிரி பைக்லலாம் வராதிங்கப்பா இப்படின்லாம் வந்துட்டு கொஞ்சமாவது பொறுப்புணர்வு எடுத்து அந்த மாதிரி சொன்னாரா? எதுவும் சொல்லலை, அதை பற்றி பேசவே இல்லை. தன்னுடைய ரசிகர்களை கட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த முட்டா பயலுக அந்த மாதிரி அவனுங்களை திருத்தி விட்டுட்டோன்னா தனக்கு எந்த லாபமும் கிடையாது. அவனுங்களை கட்டுப்படுத்தி அவனுங்களை ஒழுங்காக இருக்க வச்சுட்டா அப்போ இந்த மாதிரி மாஸ்க் காட்டுறது, அப்படியே வந்து கடன் இருப்பானுங்க இல்லையா, அப்படியே பண்ணுறது இப்படி பண்ணுறது இதெல்லாம் நடக்காது இல்லையா. அப்போ விஜய்க்கு பாருங்கள் என்ன கிரேஸில் இருக்கானுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிற விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடும்.
மற்ற தலைவர்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது. போய் மரத்துக்கு மேலே ஏறுவானுங்களா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அதெல்லாம் கிடையாது. வருவாங்க, பார்ப்பாங்க, தண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க, குடிப்பாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் மற்ற கட்சிகளில் நடக்கும். ஆனால் இவருக்கு அந்த கிரேஸ் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனால இப்படி பல உயிர்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இவ்வளோ நடந்துமே இதுக்கு எந்த விதமான ஒரு பொறுப்பும் எடுத்துக்கிட்டு இவனுங்களுக்கு ஒரு அட்வைஸ் கூட பண்ணலை. அப்போது நீங்கள் எல்லாரும் பண்ணுறது சரிதான்டா. நீங்கள் மரத்துக்கு மேலே ஏறுறது சரிதான், நீங்கள் பொய் அவதூறை கான்ஸ்பிரசி தியரிஸை வதந்தி இப்படிலாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சரிதான். நானும் சரியாக தான் இருக்கேன், நான் லேட்டாக வந்ததும் சரிதான், நான் சரியாக தான் பண்ணிட்டேன். இந்த கவர்மெண்ட்டும் காவல்துறையும் தான் நம்மளை நசுக்கி ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அறிவுன்னு ஒன்று இல்லாத ஒரு பரதேசி பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி பேசி வச்சுக்கிட்டு போயிருக்காப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடை நானும் ரசித்தேன், ரசிகனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினச்சி பார்க்குறப்போ வெட்கப்படுறேன், தலை குனிறேன். இதில் இந்த அணில் பயலுக என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்கள், கேட்கவே கூச்சமாக இருக்குது. ஆனால் அந்த ஷர்ட்டோட லிங்க் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விட்ருக்கானுங்க. அந்த விஜய் போட்டிருக்கிற சட்டையோடைய லிங்க்கு கேட்குறான். அதுக்கு கமெண்ட்டில் அதுக்கு லிங்க் வேறு போஸ்ட் பண்ணுறானுங்க. நன்றின்னு சொல்லி இவன் ரிப்ளை பண்ணுறான். என்னங்கடா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத்தனை பேருடைய உயிர் போயிருக்கு, உங்களுக்கு விஜய் போட்டிருக்க சட்டையோடைய லிங்க் வேணும்னு சொல்லி கேட்குறீங்களாடா? அது மட்டும் இல்லாமல் விஜயை வச்சு வீடியோலாம் எடிட் பண்ணி இதுக்கு பிஜிஎம் போடுங்க, அதுக்கு பிஜிஎம் போடுங்கன்னு சொல்லிலாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உயிர்னா உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சாடா? மனசாட்சி ஏதாவது இருக்காடா? உங்கள் வீட்டில் இது மாதிரி நடந்தால் உங்களுக்கு எப்படிடா இருக்கும்? நீங்கள்லாம் என்ன இப்போ தனியாக கிடக்குறீங்களாடா? குடும்பம், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க அப்படின்ட்டுலாம் யாரும் இல்லாமல் தனியாக கிடக்குறீங்களா? மனுஷங்க கூட நீங்கள் வாழ்ந்து பழகிறதே கிடையாதா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, மனுஷங்க அப்படின்லாம் யாரையுமே தெரியாதாடா? மனசாட்சி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு, இது கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் கிடையாது, கட்டுப்பாடு அற்ற கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நடந்துமே இந்த மாதிரி சட்டையோட லிங்க்கு இதெல்லாம் கேட்குறானுங்கன்னா உங்களுக்கு புரியலையா? மண்டேல அறிவே இல்லாத தற்குறிகள். அந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி டயலாக்லாம் போட்டு எடிட் பண்ணுறாங்க. பார்க்கவே அவ்வளோ வெறி ஆகுதுங்க. 12 மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்களே 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறீங்க. லேட்டாக வந்தது இல்லாமல் 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ளே போயிட்டீங்க. 500 மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில் வரல, வண்டிக்கு மேலேயும் வரல. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்துருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேலே பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, பெண்கள் சாஞ்சி விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்ச தொடர்றீங்க. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க போறியா நண்பான்னு கேட்குறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. அங்கே ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அங்கே இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ அவங்க கிட்ட இந்த கேள்விகள்லாம் முன் வச்சு அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க. 7 மணி நேரம் ஏன் லேட் ஆச்சு? ஏன் நீங்கள் வண்டிக்குள்ள 500 மீட்டருக்கு முன்னாடி உள்ளே போனீங்க? வண்டி கொண்டை நிறுத்தி 10 நிமிஷம் வரைக்கும் ஏன் மேலே வரல? இதெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய, நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்க இடத்துல இருக்கு. நான் இப்பொழுதும் இறுதியாக சொல்றேன், அரசியலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யார் தவறு செய்தாலும் தவறு தான். அந்த தவறுகளுக்கு யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அரசு இதில் மிக தெளிவாக, நிதானமாக, ரொம்ப பொறுமையாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றன. பாதுகாப்பிலும் அரசை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார்கள். அதற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது சொன்ன நன்றியை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டியதில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ பேசினார் பார்த்தீங்களா, தரமாக வச்சு வரிசையாக வச்சு அடின்னு செருப்பு கழட்டி அடிச்சுட்டாப்லாங்க. முழு பேட்டி யூடியூப்ல எல்லாம் இருக்குது, போய் பாருங்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் தரவுகளோட தெளிவாக அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முழு வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் போய் தேடி பாருங்கள். விஜய மாதிரி ஒரு மோசமான ஒருத்தனை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்துருக்கவே செய்யாதுங்க. அவ்வளோ மோசமான ஒரு நபருங்க. இப்படி ஒருத்தனை அரசியல்லையும் பார்த்துக்க மாட்டோம், தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு மோசமான ஒரு நபரை பார்த்துருக்கவே முடியாது. முன்னாடியெல்லாம் ஒரு டயலாக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எதையுமே பேசி புரிய வச்சிட முடியும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எதிரில் இருக்கிறதே விஜய் ரசிகராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் போடுவாங்க. இப்போ அதை அப்படியே அது கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். எதையுமே பேசி புரிய வைக்க முடியும்னு நினைக்காதீங்க, எதிரில் இருக்கிறது விஜயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. விஜய் ரசிகர்களும் அப்படி தான் நம்ம அடையாளப்படுத்தணும், விஜயும் அப்படி தான் அடையாளப்படுத்தணும். ஏன்னா ரெண்டுக்குமே பைத்தியம். ரசிகர்களோட இது பெரிய பைத்தியமாக இருக்குது. கண்டபடிக்கு உளறிட்டு பொய்யா பேசிக்கிட்டு வதந்தியை பரப்பிக்கிட்டு வன்முறை தூண்டுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். இந்த தற்குறிகள் மேலும் மேலும் தற்குறி ஆகிட்டே இருக்கானுங்க. அதாவது ஒரு தற்குறி அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கான், அவன் தற்குறியாக இருக்கான்னு சொன்னால் அவன் பெட்டர் ஆகிறத பற்றி தானே யோசிப்பான். நமக்கு தெரியல போல இருக்குது, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிப்பான். ஆனால் இவனுங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகிறானுங்க. இங்கே பாருங்கள், 45 நிமிஷத்தில் 1.8 மில்லியன் வியூஸ், 292K லைக்ஸ், ஹையஸ்ட் ஃபார் எனி பொலிட்டீஷியன், ரெக்கார்ட் பிரேக்கரான்.
இவனுக்கு திருந்துற மாதிரியே தெரில. இந்த வீடியோ விஜய் வெளியிட்ட வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பிரேக்கிங் வீடியோவாக போயிட்டுருக்கான். இருக்கிறதுலையே எந்த அரசியல்வாதியும் போட்ட வீடியோலேயே நிறைய லைக் வியூஸ். ஏன்னா இதுலேயே தான் கடந்து சாவிங்களா? இந்த ரசிக வெறி, இந்த சினிமா மோகம், இந்த லைக்ஸு வியூஸு, இந்த மோகம் உங்களுக்கு எப்படா போகும்? ஏன்டா இப்படி இருக்கீங்க பைத்தியக்காரனுங்களா? இது அரசியலடா கிறுக்கணுங்களா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இத்தனை லைக்கு காமெண்ட் வியூஸ் பாருங்க, பெரிய புடிங்கி. அப்படியே லைக் வந்துருச்சுன்னா பெரிய புடிங்கி. மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லைனா உங்களை நீங்களே வந்து பெரிய இது மாதிரி காட்டிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, விஜயா இருக்கட்டும், இந்த கிறுக்கணுங்க, இந்த ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்கட்டும், எப்போ பாரு நான் தான் சிங்கம், நம்ம தான் பெரிய ஆள், நமக்கு தான் வந்து ஏதோ பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது என்னப்பா 30 பேர் விழாவா, நமக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்றது. இந்த லைக்ஸு வியூஸ் எல்லாம் வந்து பெரிய இது மாதிரி பண்ணுறது, இப்படி தான் இருக்கானுங்க. தன்னைத்தானே பெரிய இவர்கள் அப்படின்னு காட்டிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கே ஒழிய, தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும், நம்மளுக்கு கருத்தியல் ரீதியாக என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்ன கருத்தியலெல்லாம் முன் வைக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாட்டு மண்ணுக்கான அரசியலை நம்ம செய்யணும், அப்படிலாம் இவங்களுடைய நோக்கமே கிடையாது. மக்கள்கிட்ட தன்னுடைய அரசியலை கொண்டு போய் மக்களை அரசியல் மயப்படுத்தி அவங்கள அதன் மூலியமாக நம்ம கட்சியை வந்து ஆதரிக்க வச்சு நம்ம அந்த மக்களுக்கு உறுதுணையாக நின்று, இதெல்லாம் வந்து நோக்கம் கிடையாது. இவங்களுக்கு நான் தாண்டா பெரிய ஆள், நான் யாருன்னு காட்டணும், நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியில் இருந்தால் எவ்வளோ கெத்து தெரியுமா, அதுதான் இவனுங்களுக்கு வேணுமே ஒழிய அரசியல் செய்யணும், அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அரசியலுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் இவனுங்களுக்கு நோக்கமே கிடையாது. விஜயை பார்த்தா போதும் அங்கேருந்து கிளம்பிடணும், அவ்வளோதான் அங்கே வந்திருக்கிற கூட்டத்தோடைய நோக்கம். அதுக்கு தான் விஜய் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸுக்குள்ளே போயிட்டாப்ல. அது வந்து பார்க்க ஏதோ அலிபாபா கொகை மாதிரி இருக்குது அந்த பஸ்ஸு. உள்ளே என்ன தான் இருக்குமோ தெரில, எத்தனை பேர் இருப்பானுங்களோ தெரில அந்த பஸ்ஸுக்குள்ளே. உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கானுங்க, போய்கிட்டே இருக்கானுங்க, பின்னாடி எவனும் வெளியே வந்த மாதிரியும் இல்லை. என்ன இருக்கோ தெரில அந்த பஸ்ஸுக்குள்ளே, ஏதாவது உள்ளே இருக்கான்னு தெரில. அது போக கையிலையும் ஒரு பேக்கை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு திரிகிறாப்புல. அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு தெரியல. விஜய்க்கே தெரியுது இவனுங்களுக்கு ஒரு ஹாய் சொன்னோன்னு சொன்னால் இவனுங்கெல்லாம் கிளம்பிடுவானுங்க அப்படின்றது விஜய்க்கே தெரியுது. அப்போ அதுதான் அந்த கூட்டம். விஜயை பார்க்கணும், ஒரு ஹாய் சொல்லணும், அவர் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறப்போ நம்மளுக்கும் சேர்த்து சொல்லுவார். அந்த ஹாயை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம பாய் பாய் சொல்லிட்டு போயிடலான்றது தான் அங்கே வந்திருக்கிறவங்களுடைய நோக்கம். அப்போ இது அரசியல் கட்சி கிடையாது. நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அணில்கள் என்ன கொஞ்சம் பேர் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து வெகுஜன மக்கள்லாம் நம்மளை பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்கன்றது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் தன்னை யாருன்னு காட்டணும், நம்ம மாசை காட்டணும், இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு கேட்டுட்டு முடிச்சிடுறேன். சிஎம் எதுக்கு இவனை பழி வாங்கணும்? இந்த 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 தற்குறியை எதுக்கு சிஎம் பழி வாங்கணும்? இந்த கோமாளியை எதுக்கு சிஎம் பழி வாங்கணும்? பழின்ற வேர்டெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. பழினா என்ன? ஏதோ வந்து முன் பகை இருக்குது, நமக்கு வந்து அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இது அது பேசலாம். பழி எதுக்கு வாங்கணும்? நீ யார் முதல்ல? எனக்கு அதான் புரியல. நீ என்ன பண்ணிட்ட? உன்னை எதுக்கு பழி வாங்கணும்? நீ என்ன அவ்வளோ பெரிய இதா? எந்த போராட்டத்தில் மக்கள் கூட நின்றுருக்க? எத்தனை போராட்டத்தில் நின்றுருக்க? சும்மா கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து கிடந்து கதறிக்கிட்டே இருக்க போகிற வர இடத்துல எல்லாம் உன்னைய வந்து பழி வாங்கணுமா? என்ன பைத்தியக்காரனுங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.